ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டுங்க. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசலே வச்சு வீடு கட்டியிருக்கிறாங்க. பில்டிங்கோட இயர்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆயிருக்குங்க. இது ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தான். NGP காலேஜோட பேக் சைடு அமைஞ்சிருக்கு. பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட்னு பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸுங்க தேக்கில் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே லிஃப்ட் இருக்குங்க. உள்ளே என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. 10க்கு 28 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க. டைனிங்கும் ஹாலும் ஒன்றா சேர்ந்தது மாதிரி கொடுத்துருக்கிறதுனால இதோட சைஸ் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. அப்படியே ரைட்டில் பார்க்கும்போது ஒரு பெட்ரூம் இருக்குங்க. 8க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. சின்னதாக ஒரு லாஃப்ட் மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க ஒரு பீரோல் சைஸுக்கு. அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 6 வருஷம் பழமையானதுங்கிறதுனால டைல்ஸு சிங்கு ஃபிட்டிங்ஸு எல்லாத்தையுமே வந்து பார்ட்டிக்காரங்களே ரெனோவேட் பண்ணிட்டாங்க. எல்லாமே புதுசாகவே போட்டிருக்காங்க. இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குங்க. 11க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் லாஃப்ட் செல்ஃப் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூமோட அளவு அமைஞ்சிருக்கு. ஒரு சின்ன கபோர்டு மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து வெளியில் வரும்போது ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அது ரோட்டை பார்த்தது மாதிரியே இருக்குங்க அந்த பால்கனி. 7க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பால்கனியோட சைஸ் அமைஞ்சிருக்கு. அக்னி மூலையில் கரெக்டாக வாஸ்துப்படி கிச்சன் கொடுத்துருக்காங்க. 8க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த கிச்சனோட சைஸ் அமைஞ்சிருக்குங்க. இதுலேயும் லாஃப்ட்டுகள் செல்ஃபுகள் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்குறாங்க. நாலுக்கு 5 அப்படிங்கிற அளவில் இந்த யூட்டிலிட்டி அமைஞ்சிருக்குங்க. புறா வந்து அடையுது. புறா முட்டையும் போட்டு வச்சுருக்குங்க. இப்போ தான் நெட் அடிச்சிருக்கிறாங்க. இருந்தால் கூட மேலே உள்ள ஜன்னல் வெளியில் புறா வருது. 4 புழக்கத்தில் இருந்தால் அது கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. லிஃப்ட் வசதி இருக்குங்க. வாட்ச்மேன் தங்குறதுக்கு இடம்.
மெயின் ரோட்டு மேலேயே இருக்குது. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1250 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இது ஒரு 3 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு. 6 வருஷம் பழமையான அப்பார்ட்மெண்ட்டு தாங்க. அவங்க வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறதுனால இப்போ இதை கொடுக்குறாங்க. வாடகைக்கு விட்டால் வாடகை பெருசாக வர்றது இல்லைங்கிறதுனால அவங்க இப்போ போயிருக்கிற இடத்துக்கு தேவையில்லாமல் வாடகை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறக்காக இதை சேல் பண்ணிவிட்டு அங்கே போய் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இதை சேல் பண்ணுறாங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷனில் தாங்க அமைஞ்சிருக்கு. சேரன் மாநகர் மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. என்ஜிபி காலேஜோட பேக் சைடும் ஆர்ஜே ஸ்கூலோட ரொம்ப பக்கத்துலையுமே இந்த அப்பார்ட்மெண்ட் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. விலாங்குறிச்சி, சேரன் மாநகர், காலாப்பட்டி இது 3 ஏரியாவையுமே கவர் பண்ணுற மாதிரியான ஒரு மெயினான ஏரியாவில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதில் மொத்தமே 16 வீடு தான். இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது, போர் இருக்குது. தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்கிறதில்ல. முழுக்க முழுக்க நல்ல தண்ணி மட்டுமே உபயோகப்படுத்துகிறாங்க. போர் அதிகமாக யூசேஜில் இல்லை. நல்ல மெயின்டெனன்ஸில் இருக்குங்க. ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் பேசிக்கான அம்யூனிட்டிஸோட ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுன்னா இதை நம்ம பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும், இண்டிவிஜுவலாக குடியிருக்கிறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு யூஸ் ஆகிற வகையில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டுமே விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நீங்கள் நம்ம சேனலை அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.